புத்திசாலி எலிகள் The Wise Mouse's Daring Plan. குவா காட்டுல நிறைய குட்டி மிருகங்கள் வாழ்ந்தாலும் அதுகளை பிடிச்சு திங்க பெரிய பெரிய வேட்டையாடும் மிருகங்கள் இருக்கத்தான் செஞ்சது. ஆனா புத்திசாலித்தனமா தங்களை பாதுகாத்து சந்தோஷமா வாழற எத்தனையோ குட்டி மிருகங்கள் அங்க இருந்துச்சு. அப்படி இருக்கப்பத்தான் ஒரு எலி கூட்டம் குவா காட்டுக்கு வந்துச்சு. அவங்க பெருசா ஒரு ஆலமரத்தை தேர்ந்தெடுத்து அதோட வேர் பகுதியில் வலையை தோண்டி கூட்டமா வசிக்க ஆரம்பிச்சாங்க. புதுசா எலி கூட்டம் வந்தது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய பாம்பு அங்க வந்துச்சு. எலி வல வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்த பாம்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எலிய பிடிச்சு திங்க ஆரம்பிச்சுச்சு. இப்படியே போச்சுன்னா தங்களோட இனமே அழிஞ்சிடும் அப்படின்னு நினைச்ச எலி கூட்டம் அங்க இருந்து ஒரு பாறை மேல இருக்கிற பொந்துக்கு வாழ்க்கை நடத்த போனாங்க. ஆனா அவங்களுக்கு அங்கேயும் ஒரு ஆபத்து வந்துடுச்சு. வானத்துல பயந்துகிட்டு இருக்கிற பருந்து பாறை மேல வசித்த எலிகளை சுலபமா பார்த்துச்சு. மேலே இருந்து வேகமா பறந்து வந்து லாபகமா எலிகளை கொத்தி தின்ன ஆரம்பிச்சுடுச்சு. பருந்து அடடா, பாம்புக்கு பயந்து நம்ம தங்குற இடத்தை மாற்றினாலும் வேற வேற விதமான ஆபத்து வருதே அப்படின்னு யோசிச்சாங்க எலி கூட்டம். அப்பத்தான் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு புத்திசாலி எலி முன்னாடி வந்து ஒரு யோசனையை சொல்லிச்சு. நமக்கு 2 எதிரிங்க இருக்காங்க. 2 எதிரிகளும் நம்மளை விட ரொம்ப பலசாலியா இருக்காங்க. அவங்க கிட்ட மோதி நம்மளால ஜெயிக்க முடியாது. அதனால எதிரிகளான பாம்பையும் பருந்தையும் ஒன்னு சண்டை போட விட்டோம்னா நமக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்ட இன்னொரு எலி கேட்டுச்சு, அது எப்படி எதிரிங்க கூட நம்ம பேச முடியாது, நம்மள பார்த்து உடனே பிடிச்சு தின்னுடுவாங்க. அவங்கள முதல்ல எப்படி சந்திக்க வைக்கிறது, சந்திக்க வச்சாதானே அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்பதான் அந்த புத்திசாலி எலி சொல்லுச்சு, நம்மள வேகமா ஓடக்கூடிய எலி ஒன்னு பாறை மேலே இருக்கிறே வீட்டுல நின்னுக்கிடணும். அதே மாதிரி வேகமா ஓடக்கூடிய இன்னொரு எலி நம்ம பழைய வீடான மரத்து வலை வாசல்ல நிக்கணும். 2 பேரும் ஒரே நேரத்துல ஓடி வந்து இந்த வெட்ட வெளி பகுதியில் இருக்கிற பள்ளத்துக்குள்ள இறங்கிடணும். உங்களை பார்த்த பாம்பும் பருந்தும் ஓடி வந்து உங்களை பிடிக்கிற முயற்சியில இந்த வெட்ட வெளிக்கு வந்து 2 பேரும் பார்த்துப்பாங்க. நீங்க சுலபமா தப்பிச்சிடலாம். அதே நேரத்துல அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுச்சு. புத்திசாலி எலி சொற்படி நல்ல 2 வேகமாக ஓடக்கூடிய எலிகளை தேர்வு செஞ்சாங்க. எலி கூட்டத்தார் தங்களோட திட்டத்துப்படியே 2 வீட்டு வாசலையும் ஒவ்வொருத்தரும் நின்னாங்க. சரியா பாம்பும் பருந்தும் அந்த பகுதிக்கு வர்ற நேரத்துல வேக வேகமாக ஓடி நடு பகுதிக்கு வந்தாங்க. அதை பார்த்து பாம்பும் பருந்தும் எலிகளை பிடிக்க வேக வேகமா ஓடி வந்தாங்க. ஓடி வந்த எலிகள் 2 பேரும் பகுதியில ஏற்கனவே போட்டு வச்சிருந்தா பள்ளத்துல 2 பேரும் குடிச்சாங்க. தாங்க புறத்திட்டு வந்த எலிகள் மாயமா பறந்ததை பார்த்து பாம்பும் பருந்தும் நேருக்கு பார்த்துக்கிட்டாங்க. ஏற்கனவே எதிரிகளான பாம்பும் பருந்தும் கோபத்துல சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சின்ன உயிரினங்களை மதிக்காம உணவுக்காக மட்டுமே பயன்படுத்தின 2 பலசாலி எதிரிகளும் அங்கே ஏன் காயம் பட்டு விழுந்துட்டாங்க. அதுல இருந்து இந்த பகுதிக்கு வேட்டையாட வரவில்லை. பாம்பும் பருந்தும் 2 பலசாலி எதிரிகளை புத்திசாலிதான விரட்டின எலிகள் கூட்டம் அதுக்கப்புறம் சந்தோஷமா குவா காட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க.